எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது போல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 10 ரூபா பாக்கெட் தான் வாங்கலாம்னு சொல்ற ஒரு பிளான்ல இருந்துச்சு. ஆனா 10 ரூபா பாக்கெட் வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து லோக்கல் கடையில் வாங்கணுங்கிறது அப்படின்றதுனால நம்ம வந்து 10 ரூபா பாக்கெட் இல்லை. ஸோ இந்த ஒரே ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ என்ன பேர் பாத்தீங்க அப்படின்னா பிங்கோட பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் கிரில்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளேவர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரே ஒரு பாக்கெட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10 ரூபா பாக்கெட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால இதை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லேஸும் சரி பிங்கோடும் சரி இருக்கிற எல்லா ஃபிளேவரும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரே ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்கும்போது பிஞ்சு போச்சு. ஸோ அதனால வந்து நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கலந்து போயிடும். ஸோ ரொம்ப காற்று போகிறதுனால நம்ம வாங்கிட்டு வரும்போதே நிறைய அதிகமாக காற்று போயிருக்கோம். சரி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, சிப்ஸில் அப்படி என்ன இருக்கு, ஸோ அதுக்கேற்ற ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்குறோம். ஸோ இதை வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் அதை அமுக்கிட்டு ஆளுங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம சேரும். சரி மக்களே, இப்போ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்கெட் பிரிப்போம். ஸோ இது என்ன ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேஸு பாருங்க. லேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய என்ன ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் போட்டு ஹாட் ஸ்வீட் சில்லின்னு போட்டுருக்கு. ஸோ இதனுடைய டேஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். இது வந்து லேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா லேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் சில்லின்னு போட்டுருக்கு. பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கொடுத்த அந்த ஸ்வீட் சில்லி அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த ஃபிளேவர் வந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ தண்டையில் இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ் வரும்ல, அந்த சால்ட் சாப்பிடும் போது அதுக்குள்ள அந்த சில்லி வந்து இறக்கும் போது அந்த தொண்டையில வந்து ஒரு மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுவே வந்து அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது பூண்டு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது பூண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்லி நம்ம வந்து இப்போ உணர முடியுது. சில்லி போடுறது உணர முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பூண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ போட்டிருப்பாங்க. ஸோ பூண்டு வந்து இதில் வந்து அந்த ஃப்ளேவர் வரும் அப்படின்னா ஸோ சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூண்டு ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக வருது. ஸோ ஓகே வந்து ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கையில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பிங்கோ வந்துருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ மாஸ்ட்ரீன்ஸ் போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா குர்குரே, நிறைய பேர் வந்து குர்குரே சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வச்சு பார்ப்போம். பட் இந்த இதில் ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டொமேட்டோ வந்து கொடுத்துருவாங்க. டொமேட்டோ சாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதில் ஊத்துனா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் வருது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லில் ஒட்டுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்புன்னு இருக்கு, ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ நம்ம சாப்பிடும் போது அந்த பல்லில் ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. டோட்டல் பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால இது வாரமாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியா மேஜிக் மசாலான்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து படத்துலேயே போட்டிருக்காங்க. ஸோ சில்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, மிளகு இதை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அட்ஜஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தோம் இல்லையா, ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ என்ன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மிளகு போட்டுருக்காங்க. ஸோ மிளகு பழம் போட்டுருக்காங்க. ஆனால் பட் மிளகு போட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அந்த மிளகுங்கிற அந்த ஃப்ளேவரே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்லி அந்த ஃப்ளேவர் நல்லா வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக் அந்த வந்து அந்த பூண்டோட அந்த ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இது இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொல்ல முடியும். ஸோ இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி பார்க்கலாம்.
எல்லாமே லேஸ் ஆகுது. ஸோ பிங்கோ ட்ரை பண்ணுவோம். ஸோ பிங்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா க்ரீம் அண்ட் ஆனியன் போட்டுருக்காங்க. ஸோ இதனுடைய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஆமாம் க்ரீம் அண்ட் ஆனியன். ஸோ ஆனியன் அந்த ஃப்ளேவர் வருதான்னு பார்ப்போம். ஓகே, வேற லெவல். ஸோ பிங்கோ வந்து வேற லெவல் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீம் நிறைய பேர் சாப்பிட்ருவீங்களா? அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த மயோனஸ் சாஸ் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மயோனஸ் சாஸ் அந்த ஒரு ஃப்ளேவர் வருது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன், அந்த ஆனியனோட அந்த ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து அந்த ஆனியனை வந்து எண்ணெயில் பொரிச்சு அப்படியே உதிரி போட்டு அந்த ஆனியன் ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த டேஸ்ட் வருது. ஸோ அதே ஃப்ளேவர் பட் ஃபர்ஸ்ட் வந்து சம் பிங்கோ சாப்பிட்டு இவருக்குலாம் லேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ கம்பெனி பிராண்ட் தான் வேறு ஓகேங்களா? இது ட்ரை பண்ணுவோம். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த ஆனியன் ஃப்ளேவர் வந்து செம்மையாக எடுத்து வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆனியன் ஃப்ளேவர் செம்மையாக எடுத்து வந்துருக்காங்க. ரெண்டாவது அந்த க்ரீமோட அந்த ஃப்ளேவரையும் அதிகம் செம்மையாக எடுத்து வந்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிப்ஸு, அதாவது ஒரு சாதாரண ஒரு எண்ணெயில் பொரிச்சு நம்ம சாப்பிடும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் கிடைக்கிறது. தவிர அது ஒரு சாதாரண ஒரு பொட்டேட்டோ வந்து எண்ணெயில் பொரிச்சு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஸோ ஓகே, ஓரமாக வச்சுக்கோம். எல்லாமே லேசாக தான் வருது. ஸோ நம்ம பிங்கோ ட்ரை பண்ணுவோம். பிங்கோ ஓகே. ஸோ இந்த ஃப்ளேவர் பார்ப்போம். சரி பார்த்தீங்கன்னா மேடை அங்கேயும் போட்டு இதை வந்து வெரி பியூரின்னு போட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃப்ளேவர் அப்படின்றது மென்ஷன் பண்ணல, ஆனால் பட் இதை போட்டிருக்காங்க. சில்லி வித் சாஸ் போட்டிருக்காங்க. படத்தில் தான் போட்டிருக்காங்க. வேற என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்துக்கலாம், ஒரு நிமிஷம் காமிச்சிருந்தேன். ஓகேவா? பிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்ல வேற லெவலுங்க. ஸோ கவர் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி, கவர் நல்ல குவாலிட்டி. செம்மையா இருக்கு. அந்த சில்லி வந்து அப்படியே வாயில் வைக்குமா அந்த காரம் வந்து அப்படியே இறங்குது. செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரும்போது வந்து ரிசல்ட் வந்து அப்புறமா பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸோ பிங்கோ. ஸோ அதே ஃப்ளேவராக நம்பட்டு இது வந்து வேற போட்டு எம் போட்டு மசாலா அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ படத்துலேயே பேசிக்காக நான் சொல்கிறேன். மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், அதுக்கப்புறம் இது போட்டிருக்காங்க மிளகுத்தூள், அது பார்த்தீங்கன்னா இன்னும் போட்டுருக்காங்களா பட் பாருங்க. சரி உங்களுக்கு தெரியும் சரிங்களா? என்ன மசாலா அப்படின்றது தெரியல. ஓகே, இந்த என்ன ஃப்ளேவர் மசாலான்னு போட்டுருக்காங்க அவ்வளோதான். ஓகே, இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கவர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்க. ஸோ நான் செம்மையாக இருக்கு கவரு. மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அப்புறம் என்ன மிளகுத்தூள், அப்புறம் அதுதான் தனியாத்தூள். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தனியாக இருக்கு. நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஃப்ளேவருங்க. ஸோ டொமேட்டோ ஃப்ளேவர். ஸோ இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பிங்கோ தான். அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. செம்மையாக இருக்கு. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதால ஸோ பண்ணி பார்ப்போம். குக்குரைங்க. ஸோ ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி ஸ்டைல்.
கிரீன் சில்லி அந்த கார்னோடைய அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். பார்த்துருவோம். ஓகே சரி, கிரீன் சில்லி அந்த ஃப்ளேவர் வருது. ஓகே வச்சுருவோம். பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஸோ அதே தான் அந்த இது பார்த்தீங்கன்னா ஸோ இது பாருங்க. ஸோ பிங்கோ வித் இது வந்து மசாலா. ஸோ ரெண்டுமே மறந்துடுறாங்க. இது பாருங்க என்ன ஒன்று, அந்த சிப்ஸு அந்த ஆங்கிள் வந்து வேற. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டொமேட்டோ, இதுவும் டொமேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மசாலா. ஸோ இது வந்து பட் ஃப்ளேவர் ஒன்று தான். பட் என்ன ஒன்று டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதுலேயே அந்த ஃப்ளேவர் வருது, பட் காரம் அதிகம். ஸோ பிங்கில் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மசாலா டாக்கா. ஸோ இதுதான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பார்ப்போம். அந்த கானோட அந்த ஃப்ளேவர் செம்மையா தோணுது, செம்மையா இருக்கு. ஓகே வச்சுருவோம். மதுரா பாய். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, எதுக்கு அப்படி லாஸ்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, மதுரா பாய்கிட்டே எப்பவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுப்போம், கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக தருவான். ஸோ அதுதான் தான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இது லேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் டொமேட்டோ டாங்கோ ஃப்ளேவர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் வந்து வேற லெவல், செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம தனியாக வைப்போம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 3 இடம் எது பிடிக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்தது பிங்கோல சொல்றதுக்கு அவ்வளோ இல்லை. ஸோ டொமேட்டோ மோர் ருசி. ஸோ இதே போது நான் மோர் ருசி. ஸோ அவ்வளோவா கட்டுப்பிடிக்க முடியலங்க. ஸோ கான் மாதிரியே தெரியல. ஓகே இது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிங்கோ. ஸோ பிங்கோல வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஃப்ளேவர். ஓகே அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் வருது, அந்த புளிப்பு தன்மை எல்லாமே சமையல் கொடுத்துருக்காங்க. ஓகே வச்சுருவோம். ஸோ லாஸ்ட்டாக அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சைடு. ஸோ இதுவும் பிங்கோ தான். அது வந்து அல்ட்ரா மாஸ்கி சொல்லிட்டு போட்டுருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு. இதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கலங்க. அந்த மாங்காய் வந்து அந்த மாங்காய் ஊறுகாய் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, அந்த மாங்காய் ஊறுகாய் அந்த ஃப்ளேவர் எடுத்து வந்துருக்காங்க. ரெண்டாவது சில்லி ஓகே, ஆனால் பட் அந்த மாங்காய் அந்த ஊறுகாய் ஃப்ளேவர் எடுத்து வந்தாங்க தெரியல. ஸோ அவ்வளோ பிடிக்கல. சரி பாருங்க. ஓகே ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட். ஸோ சால்ட் ஃப்ளேவர் 10 ரூபா வாங்கிடுவாங்க இல்லையா. சரி பார்த்துருவோம். ஒரு உருளைக்கிழங்க எண்ணெயில வறுத்து அந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில வறுத்து அந்த அந்த சிப்ஸ் எடுத்து நீங்க சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ அவ்வளோ சிம்பிள். அந்த டேஸ்ட்டு அந்த உப்பு லைட்டா நம்ம சாப்பாட்டில் போட்டு உப்பு சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோவா இல்லை, பேட். ஓகே மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எது பெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எடுத்து வந்துருவாங்க. நம்ம வந்து மொத்தம் 3 ஸோ பட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது, எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக பார்த்தாச்சு. இதில் எது பெஸ்ட்டு அப்படின்றது பட்டு சொல்லிடலாம். ஓகேங்களா.
ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் இருக்க. ஸோ இது வெரி பேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா செய்ய சொல்லாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் எடுத்து வந்துருக்காங்க. ஸோ அந்த டொமேட்டோ ஃப்ளேவரு, அந்த ஒரு கார்னஸ், அந்த காரம், அந்த புளிப்பு எல்லாமே, அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாமே செம்மையாக எடுத்து வந்துருக்காங்க. ஸோ பிங்கோ பெஸ்ட்டுங்க. ஸோ 5 ரூபா பாக்கெட்ல நல்ல பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்கு. ஸோ இருக்கிறதே பேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லாஸ்ட், இவர் தாங்க இருக்கிறதே பேட் வெறும் பெஸ்ட்டுங்க. சுத்தமாக புரியல. இதுதான் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இது வச்சுருக்கோம். ரெண்டாவது இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே பிங்கோவில் இது சொல்லலாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து செகண்டு. நம்ம ஆள் பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட்டு, இது வந்து செகண்டு. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்கே வரையா திஸ் இஸ் இதாங்க, இது வேற மாதிரி. சரி இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதுதான் இதுதாங்க. சரி இது 3 தான் பெஸ்ட்டுங்க. நான் இது வந்து இது 3த்துலையும் எதை வந்து ஒன்று நான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க சூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு, நல்ல ஒரு அந்த ஸ்பைசி நல்லா எடுத்துகிட்டு வந்து, அந்த புளிப்பு தன்மை, அந்த தக்காளியோட அந்த புளிப்பு தன்மை எல்லாமே செம்மையாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளை வந்து ஒரு ட்ரிக் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிங்கோவும் சரி லேஸ்லையும் சரி பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ஒன்று தான், ஓகேங்களா? ஸோ அதாவது பிராண்டு வேற. ஸோ லேஸு பிங்கோ அப்படின்றது அந்த பிராண்டட் வந்து வேற வேற, ஆனால் பட் ஃப்ளேவர் ஒன்று தாங்க. இதே டேஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா லேஸ் இல்லையா, இதே டேஸ்ட் வந்து பிங்கோலையும் கொடுத்துருக்கான். ஸோ அது உங்களுக்கு காமிச்சிருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு. ஓகே பட்டுன்னு வராதுங்க, பட்டுன்னு வர. சரி இதுதான். சரி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃப்ளேவர் தான், டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் பிராண்ட் வேறு. ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நமக்கு வந்து பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தான் நான் சொல்லுவேன், இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் பண்ணிட்டு போங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னாக்கா அன்லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுறதுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்டு தெரியாத ஃப்ரெண்டு எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே மகளே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக வந்து இதனுடைய என்னென்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது ஸோ அதையும் மறக்காமல் இந்த கமெண்ட் கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ் தான் போயிட்டு கமெண்ட்டை ஒன்று படிங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணதான் எங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிகமாக அதை அவங்களும் வந்து வீடியோ வந்து போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுவோம். பாய் மக்களே, பாய்.